காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை 4 கல்லூரி மாணவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி மறைந்த ராஜா, இந்த வசூல் ராஜா என்பவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. 4 கொலை வழக்கு, 3 கொலை முயற்சி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் இருந்த நிலையில் நிவாஸ் என்பவரை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்திருக்கிறார். அவருக்கு பழி தீர்ப்பதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 4 பேர் உட்பட 7 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் அந்த சோதனையானது சிசிடிவி காட்சிகள் சோதனை அடிப்படையிலும் அவர்களை அதே பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் மற்றும் 7 பேர், இதில் குறிப்பாக 4 பேருமே தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார்கள். இவர்களிடம் தற்போது முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் அந்த நாட்டு வெடிகுண்டுகளை எங்கே வாங்கியார்கள் கூறியதற்கு யூடியூப் மூலம் அதனை தயாரித்ததாகவும் அதன் மூலமாக தான் பயன்படுத்தியதாகவும், இதற்கு முக்கிய மூலையாக செயல்பட்டவர் சென்னை பகுதியை சேர்ந்தவர் என்பதன் காரணமாக அவரை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் அப்பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். தற்போது வரை அந்த வசூல் ராஜா இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய விசாரணையானது விறுவிறுப்பு கட்டத்தில் அடைந்திருந்தாலும் அந்த சினிமா பாணியில் சிறார்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். 7 பேரில் 3 பேர் சிறார்கள், 4 பேர் கல்லூரி மாணவர்கள். இது ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சிறு வயதிலேயே இந்த போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பெரிய நபர்கள் தான் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் இப்ப கல்லூரிகள் மற்றும் சிறார்கள் இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. தற்போது கல்லூரி மாணவர்கள் 4 பேர் உட்பட 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு அந்த வெடிகுண்டை வாங்கி கொடுத்த நபரை சென்னையில் பதுங்கியிருக்கிறார். அவரை பிடிப்பதற்கான தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள்.